Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு. இது வந்து பலாக்கொட்டை எடுத்துட்டு 3 விசில் விட்டு வேக வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை நீட்ட வாக்குல கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு. இதையும் நம்ம நீட்ட வாக்குல கட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு 5 கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். என்னென்ன மசாலா போடணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் அதாவது செய்கிறப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தக்காளியை வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா அரிஞ்சிட்டு இதை வந்து பேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு அப்படியே அரைச்சிக்கலாம். இது வந்து ஆனியன் சாப்பர் தான். நம்ம வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக அதாவது பேஸ்ட் இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக ஆன மாதிரி நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பலாக்கொட்டை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருக்குறோம். நல்லா வெந்திருக்கும். இதை வந்து தோல் உரிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இதை வேக வச்சுட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு 10-15 போட்டோன்னா சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும். இந்த தோல் வந்து நல்லா விரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைனா வந்து பலாக்கொட்டை வந்து வேகலை. இந்த மாதிரி வந்து தோல் விரிஞ்சிடணும். பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதனோட தோல். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கடையிலேயே வந்து நம்ம தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காயும் நம்ம வந்து அரைஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கடையில் நம்ம கத்திரிக்காயை அரைஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் விட்டுலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பலாக்கொட்டையை நம்ம உரிச்சிட்டோம். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம பலாக்கொட்டையை போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. பலாக்கொட்டையை போட்டு நல்லா மசாலா இறங்கினதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இது எல்லாமே என்னென்னா ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனா நீங்கள் வந்து சீக்கிரமாக ஆயிடும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறேன். குழம்பு வந்து என்னென்னா பொறுமையாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போனா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். பலாக்கொட்டை போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதை கொதிச்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காய் பால். இது 1 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து எண்ணெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவுக்கு எண்ணெய் வரும். நம்ம நிறையா ஊற்றுனா ரொம்ப எண்ணெய் மேலே வரும். நான் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய டிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவோம். அதனால் உங்களுக்கு கம்மியாக தான் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
சுவையான பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பலாக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவயின் மாண்டற்கரிதாம் பயன். பேராசையின் காரணமாக பிறர் பொருளை கவர்ந்து செல்வந்தனாக வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். அப்படி விரும்பினால் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வமும் பெருமையும் அழிந்து போகும்.